வணக்கம். வாங்க எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி நாங்கள் ரவையில் பேன் கேக் தான் செய்ய போகிறோம். சின்னாக்கள் முதல் பெரியாக்கள் வரை விரும்பி சாப்பிட்ற இந்த பேன் கேக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க. இந்த பேன் கேக் செய்கிறதுக்கு நான் 2 கப் ரவை எடுத்திருக்கிறேன். இது 500 கிராம். ஒரு கப் சீனி எடுத்திருக்கிறேன். சீனி உங்களுக்கு விரும்பின மாதிரி நீங்கள் கூட்டி குறைச்சி போட்டுக்கொள்ளலாம். இது 250 கிராம் சீனி. சீனியும் ரவையும் நல்லா சேர்கிற மாதிரி இருக்கா கலந்து விட்டுக்கொள்ளுவோம். இப்போ இதுக்குள்ள நாங்கள் 2 முட்டையை உடைச்சி விட்டுக்கொள்ளுவோம். உங்களுக்கு விரும்பினால் இன்னொரு முட்டை நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கொள்ளுவோம். இதில் நான் தேங்காய் பூ கொஞ்சம் அரைச்சி வச்சுருக்கிறேன். ஒரு சின்ன பாதி தேங்காயை திருவி நல்ல வடிவை அரைச்சி அப்படியே பூவோடு இதுக்குள்ளே போட்டுக்கொள்கிறேன். மிக்சி கப்பை கழுவி அந்த தண்ணி கொஞ்சத்தையும் இதுக்குள்ளே விட்டுக்கொள்ளுவோம். இனி எல்லாத்தையும் சேர்த்து வடிவாக ஒருக்கா கலந்து விடுவோம். இனி நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு வடிவாக கரைச்சி கொள்ளுவோம். ஒரு 5 நிமிஷம் போல் நீங்கள் இதை நல்லா கரைக்க வேணும். நீங்கள் இதை பிள்ளைகளுக்கு காலமாக பள்ளிக்கூடத்துக்கும் செய்து கொடுத்து அனுப்பலாம். பின்னேரத்துலேயும் நல்ல ஒரு சிற்றுண்டியாக இருக்கும். கடைகளில் கண்டதையும் வேண்டி கொடுக்குறதுக்கு இப்படி வீட்டில் செய்து கொடுக்கலாம் உடனே. இப்போ நாங்கள் ரவையை ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா கரைச்சி எடுத்துட்டோம். இதுக்கு பிறகு நாங்கள் இது ஒரு மூடி ஒரு 10 நிமிஷம் அப்படியே வைப்போம். 10 நிமிஷம் ஆகிட்டுது. ரவை நல்லா தண்ணி எல்லாம் உறிஞ்சிட்டுது. இப்போ நாங்கள் இதுக்கு இன்னும் ஒருக்கா கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி விட்டு வடிவாக கரைச்சி கொள்ளுவோம். இட்டலிமா பதத்தில் கரைச்சி எடுத்தோம்னா காணும். இப்போ நாங்கள் மாவை நல்ல பதத்தில் கரைச்சி எடுத்துட்டோம். இப்போ நாங்கள் இந்த ரவையில் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கொள்ளுவோம். நான் 2 தேக்கரண்டி பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கொள்கிறேன். எப்போவுமே பேக்கிங் பவுடரை அரித்து போட்டிங்கன்னா நல்லா சில நேரம் சின்ன சின்ன கட்டிகள் இருந்ததுன்னு சொன்னால் அது மாவில் இருந்து கரைப்படாமல் அப்படியே கட்டியாகவே நின்றும். பேக்கிங் பவுடர் போட்டதுக்கு பிறகு ஒருக்கா வடிவாக மாவை கலந்து விடுவோம். இனி வெனிலா எசன்ஸ் விட்டுக்கொள்ளுவோம். நான் இதில் 2 கரண்டி வெனிலா எசன்ஸ் விடுறேன். உங்களுக்கு வெனிலா வாசம் பிடிக்குமாண்டா நீங்கள் கொஞ்சம் கூட விடலாம், பிடிக்காதண்டா குறைச்சி விடலாம். வெனிலா எசன்ஸ் விட்டதுக்கு பிறகு திரும்பவும் இருக்கா நல்ல வடிவாக நாங்கள் கலந்து விடுவோம். கலந்து விட்டதுக்கு பிறகு நாங்கள் எங்களோட பேன் கேக்குகளை சுட்டு எடுத்துக்கொள்வோம். நான் தோசைக்கல்ல அடுப்பில் வச்சு முதல்ல இருக்க எண்ணெய் பூசிக்கொள்கிறேன். பிறகு ஒரு வெங்காயம் மருதுண்டையும் தேய்ச்சி கொள்கிறேன். ஏனெண்டா கல்லில் கருப்பு இருந்தால் அது படிஞ்சிடும். திரும்பவும் தோசைக்கல்ல ஒருக்கா எண்ணெய் பூசி துடைச்சி விட்டுக்கொள்கிறேன். இனி நாங்கள் எங்களோட பேன் கேக் கலவையை எடுத்து கல்லில் விட்டுக்கொள்ளுவோம். குட்டி குட்டியாக இருந்தால் பிள்ளைகளுக்கு சாப்பிட்றதுக்கு ஆசையாக இருக்கும். மேலால் கொஞ்சம் எண்ணெய் விட்டு கொள்ளுவோம். நீங்கள் நெய் இருந்தால் நெய் விடலாம், அல்லது பட்டர் இருந்தால் பட்டரை உருக்கிட்டும் விடலாம். எங்களோட அடுப்புக்கு நேராக சூரிய வெளிச்சம் விழுகுது. அதால் உங்களுக்கு வடிவாக தெளிவாக தெரியாமல் இருக்கும் மேல் பக்கம். இப்போ நாங்கள் எல்லாத்தையும் வடிவாக 2 பக்கமும் திருப்பி போட்டு பொன்னிறமாக வந்ததுக்கு பிறகு நாங்கள் எடுத்துக்கொள்ளுவோம். இந்த பேன் கேக் நீங்கள் ஒரு பக்கம் சுட்டு கொண்டு இருக்க மற்ற பக்கம் முடிஞ்சிடும். ஏனென்னா அவ்வளவு சுவையாக இருக்கும். பிள்ளைகள் விட மாட்டாங்க, அவ்வளவுக்கு விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு முறை செய்து கொடுத்தீங்கன்னு சொன்னால் பிறகு நீங்கள் தப்ப மாட்டீங்க, நெடுக செய்து கொடுக்க வேணும். பிள்ளைகளுக்கு நல்லந்தானே அப்படி செய்து கொடுக்குறது, பிள்ளைகள் ஆசைப்படுறத. வீடியோ பார்க்குற நீங்கள் அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதோட பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷனையும் ஆன் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். வீடியோ பார்த்த எல்லாருக்கும் மிக்க நன்றி. வணக்கம்.